வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிச்சாமி. மீண்டும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாடலோடு நம்ம இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் என்னென்ன மாதிரி கேள்விகள் எப்படி மாடலில் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எகைன் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில், அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியோட 9வது வகுப்பு புத்தகத்தினுடைய ஃபஸ்ட்டு டேர்ம். சரிங்களா? சரி, இங்கேயும் அதே 15 மாடல்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது முதல்ல சயின்ஸ் பார்த்தோம், அறிவியல், ஹிஸ்ட்ரி வரலாறு, அப்புறம் ஜியாகிரஃபி புவியியல் பார்த்தோம், அப்போ சிவிக்ஸ் குடிமையியல் பார்த்தோம். ஸோ 4, இது 5வது மாடல். சரி, முதல் மாடல் டெஃபினிஷன் மாடல். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் எ கண்ட்ரி டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர், இஸ் known as A. Gross domestic product, B. Gross national product, C. Net domestic product, D. Net national product. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி. ஆக்சுவலி சரியான பதில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்க ஏ தான் சரியான பதில். இரண்டாவது மாடல் அஃபர்மேட்டிவ் டைரக்ட் கொஸ்டின்ஸ், நேரடியாக கேட்கக்கூடிய கேள்விகள். தி எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் known as, அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம், வேறு மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி. ஏ நேஷ்னல் டெவலப்மெண்ட், பி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சி நேஷ்னல் ப்ராக்ரஸ், டி எக்கனாமிக் க்ரோத். அதாவது நாட்டின் மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, தேசிய முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி. பதில் என்னென்னா பி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார மேம்பாடு, அதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி நெகட்டிவ் கொஸ்டின், எதிர்மறை கேள்விகள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ G8 கண்ட்ரி. நமக்கு தெரியும் G8 கண்ட்ரியில் என்ன நாடுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இங்கே கொடுத்துருக்க சாய்ஸில் ஜப்பான், ரஷ்யா, இந்தியா, கனடா. அஃப்கோர்ஸ் இந்தியா கிடையாது, இந்தியா தான் இதில் நாட் அ மெம்பர். வேறு யாரெல்லாம் இருக்கிற 8 பேரில் அப்படின்னா யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே, இட்டாலி. சரிங்களா? இது கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்த மாடல், நான்காவது மாடல், சூஸ் தி கரெக்ட் பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். பப்ளிக் செக்டார், அதாவது பொது நிறுவனம், அதுக்கு இருக்கிறது பேங்கிங். ரெண்டாவது ப்ரைவேட் செக்டார், தனியார் நிறுவனம், சர்வீஸ் மோட்டிவ். மூன்றாவது பிரைமரி செக்டார், அதாவது முதன்மை துறை, ப்ராஃபிட் மோட்டிவ். நான்காவது டெர்சியரி செக்டார், அதாவது சார் அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, போல்ட்ரி அப்படின்னு இருக்குது. இதில் சரியான ஒரு மேட்சிங் அப்படின்னா பப்ளிக் செக்டார், பேங்கிங், அது மட்டும்தான் சரி. ப்ரைவேட் செக்டார் சர்வீஸ் மோட்டிவ் கிடையாது. ப்ரைவேட் செக்டாரோட மெயின் எய்ம் ப்ராஃபிட் மோட்டிவ். பிரைமரி செக்டார் பவுல்ட்ரி. டெர்சியரி செக்டார் சர்வீஸ். சரிங்களா? இதுதான் சாய்ஸ். ஸோ ஏ ரைட். அடுத்தது மாடல் 5, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்ட். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்ட். பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங், டெர்சியரி செக்டார் பேங்கிங், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பவுல்ட்ரி. சரிங்களா? இதில் ராங்லி மேட்ச்ட் நான்காவது, அந்த டி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பவுல்ட்ரி, அது கிடையாது. பவுல்ட்ரி பிரைமரி செக்டார்லேயே வந்துடும். சரிங்களா? ஸோ நான்காவது அந்த டி தப்பு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி கொடுக்குறது. ஸ்டேட்மெண்ட் 1, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஃபாசில் ஃபியூவல்ஸ் பொல்யூட் அண்ட் டேமேஜ் தி என்விரான்மெண்ட். இது ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. ரெண்டுமே கிளியர் ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஏபிசிடி 4 சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 1 only true, 2 false, then 1 false, 2 true, then both are false and both are true. ஸோ சரியான பதில் டி, both are true. அடுத்தது 7வது மாடல், the 7th மாடல், சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்த கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக கேட்கப்படுகிறது. நிறைய ஞாபக சக்தி வேணும், தப்பு பண்ணிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? Consider the following statements regarding Indian economy. 1. Sex ratio is the ratio between female and male in the population. 2.
ராஜஸ்தான் has the highest installed solar power capacity. மூன்றாவது, GDP is considered a true measure of national income. நான்காவது, net national product is a better indicator for measuring development. இப்போ ஒன்றா பார்ப்போம். செக்ஸ் ரேஷியோ இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஃபீமேல் அண்ட் மேல். அப்படி இல்லை, ஆக்சுவலாக இது வந்து நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். ஸோ இது முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, ராஜஸ்தான் ஹேஸ் ஏ ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் பவர் கெப்பாசிட்டி. நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கும், அடுத்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு இருக்கும். இதுவே கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் வந்து ராஜஸ்தான். ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்தில் இது மாதிரி ஒரு டேட்டா நம்ம படிக்கையில் ஸோ லேட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். போட்டித் தேர்வுக்கு போகல, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆனால் போட்டித் தேர்வுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி டேட்டா நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இங்கே ராஜஸ்தான் என்பது சரி. மூன்றாவது, ஜிடிபி இஸ் கன்சிடர்ஸ் அ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம். ஆக்சுவலாக ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி தான் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதுதான் சரியான ஒரு விஷயம், அது நம்ம பார்க்கணும். ஆனால் இது ஜிடிபி கிடையாது. ஸோ அடுத்த சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நல்ல சாய்ஸ். நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் அ பெட்டர் இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் டெவலப்மெண்ட். ஸோ 4ம் சரி. ஸோ 2ம் 4ம் சரி, மற்ற 2ம் தப்பு. ஸோ சாய்ஸ் A 2 and 4 ஒன்லி, அது வந்து சரி. அடுத்த மாடல், சூஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார்மேட் தான் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் எக்கானமி. 1, India is the third largest economy in terms of PPP, that is purchase power parity. வாங்கும் திறன், சரிங்களா, வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். ரெண்டாவது, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் தி ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி, 100% ட்ரூ, சரிங்களா. மூன்றாவது, லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் இன் சவுத் இந்தியா. நான்காவது, ஜெண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனண்ட் ஆஃப் கால்குலேட்டிங் HDI, தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்தியா இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. எஸ், தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஃபஸ்ட் வந்து சைனா, ரெண்டாவது US, மூன்றாவது இந்தியா, நான்காவது ஜப்பான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். அடுத்தது, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் எ நெசசரி ஃபார் ப்ரோக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. கண்டிப்பாக மனித வளம் நிச்சயம் தேவை. ஸோ அது ரைட்டு. மூன்றாவது, லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் இன் சவுத் இந்தியா. இல்லை, கேரளா. சரிங்களா, கவனமாக இருக்கணும். ஜெண்டர் இஸ் த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஆஃப் கால்குலேட்டிங் HDI. இல்லை, இதில் என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்ட் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு பண்ணுறோம். ஸோ 4வது தப்பு. ஸோ 3, 4ம் தப்பு. நம்ம கேட்குறது ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறோம். அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் 3, 4 மட்டும்தான் தப்பு. அப்போ C சாய்ஸ் 3 and 4 இஸ் ட்ரூ. சரிங்களா. அடுத்து, அசஷன் அண்ட் ரீசனிங், கூற்றும் விளக்கமும். டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரீசனிங், ரீசன், people will have higher income, better education, better health and better nutrition, less poverty. சூப்பராக இருக்குது. வளர்ச்சி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். என்னென்ன கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது, அதிக வருமானம், நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், அதே மாதிரி நல்ல சாப்பாடு, அதே மாதிரி ஏழ்மை நிலை குறைவு. ஸோ இது வந்து போத் A and R the true and R is the right explanation. சரிங்களா. ஸோ A is the answer. அப்புறம் மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக. டெவலப்மெண்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், ரினியூவபிள் ரிசோர்ஸ், சோலார் எனர்ஜி, பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப், 1972 எஜுகேஷன். இது வந்து நம்மளுடைய கொஸ்டினில் புக் பேக் கொஸ்டின் அப்படியே டைரெக்டாக அப்படியே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எவ்வளோ பேர் படித்து ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இது வந்து வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எது இருக்கணும், இது பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். அடுத்தது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு இருந்து பார்ட் எஜுகேஷன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் பார்ட். சோலார் எனர்ஜி, இது ரினியூவபிள் ரிசோர்ஸ். 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து CDBA. ஸோ B இஸ் தி கரெக்ட் சாய்ஸ். அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ ஹை லிட்ரஸி ரேட் கேரளா, கரெக்டாக. பெர் கேபிட்டா இன்கம், ஒரு ஆவரேஜ் இன்கம் தான் பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா. G8 ஸ்பெயின், சார்க் சைனா. இங்கே நம்ம கேட்டிருக்கிறது கரெக்டு பேர். ஃபஸ்ட்டு ரைட்டு, ரெண்டாவது ரைட்டு, மூணாவது G8. ஸ்பெயின் வந்து G8 கண்ட்ரீஸில் பார்ட் கிடையாது, சார்க்கில் வந்து சைனா கிடையாது. ஸோ சியும் டியும் தப்பு. அப்போ கரெக்ட் வந்து ஃபஸ்ட் அண்ட் 2, 1, 2வது ஸ்டேட்மெண்ட். ஸோ B இஸ் த கரெக்ட் ஆன்சர் சாய்ஸ். அடுத்த மாடல், சூஸ் தி இன்கரெக்ட் பேர்ஸ்
are wrongly matched. Which of the following are incorrectly matched? Mining, primary sector, fishing, secondary sector. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது வந்து மைனிங் இஸ் அ பிரைமரி செக்டர் முதன்மையான ஒரு வேலை. டிரான்ஸ்போர்ட் வந்து டெர்சரி செக்டர், சர்வீஸ் செக்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் வந்து கண்டிப்பாக அது வந்து டெர்சரி செக்டரே கிடையாது, வந்து செகண்டரி, ரெண்டாவது. மூன்றாவது ஃபிஷிங் இஸ் அ பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் வரவே சான்ஸ் கிடையாது. அதனால் இது தப்பான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்னா சியும் டியும். ஸோ டெர்சியரின்னு சொல்லியிருக்க கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபிஷிங் சொல்லியிருக்க செகண்டரியும் தப்பு. ஸோ 3யும் 4ம், தட் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது chronological ஆர்டர். சூஸ் தி கரெக்ட் ஆர்டர் ரிகார்டிங் என்விரான்மெண்ட் ஆக்ட்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? என்னென்ன நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தேசிய பசுமை தீர்ப்பாயம், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அது அப்படியே ரிவர்ஸில் பார்த்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா 4 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது வந்து 1980. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1986, 1986. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அது வந்து 2010. ஸோ 4, 3, 2, 1 அதுதான் சரியாக உள்ள ஆர்டர். ஸோ பி இஸ் தி கரெக்ட் சாய்ஸ். அடுத்தது ஆட் மேன் அவுட். ஃபைண்ட் அவுட் ஆட் மேன் அவுட் ரிகார்டிங் இந்தியன் எக்கானமி. அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், இன்சூரன்ஸ். இது நமக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஃபஸ்ட்டு 3மே வந்து பிரைமரி செக்டர், இன்சூரன்ஸ் இஸ் எ டெர்ஷியரி செக்டர். ஸோ தட்ஸ் ஆட் மேன் அவுட். ரொம்ப சிம்பிள். கடைசி மாடல் 15வது மாடல். கான்செப்ட் அப்ளிகேஷன் ஆர் ஃபார்முலா அப்ளிகேஷன். கிவன் அன் எக்கனாமிக் சுச்சுவேஷன், இன்றைக்குள்ள சூழலை, இஃப் யூ ஆர் கிவன் 100 crore rupees, in which sector you will invest for maximum returns as of today? உங்கள்ட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? மேனுஃபேக்சரிங், தயாரிப்பு, ஃபிஷிங், பவுல்ட்ரி அண்ட் சர்வீசஸ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டாரில் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அதனால் டி இஸ் தி ரைட் சாய்ஸ். ஸோ இப்போ இந்த இதில் ஒரு 15 மாடல் நம்ம பார்த்துட்டோம் எக்கனாமிக்ஸில். இனி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் வந்து நம்ம வந்து ஒரு சீரீஸாக பார்ப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிரித்து பார்த்துட்டு தென் சாப்டர் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.